தொடர்ந்து சரிவும் எஃப்ஐஸ் தொடர்ந்து செல்லிங்கும் 2 மாதமாக தொடர்ந்து கிட்டத்தட்ட 50,000 கோடி 40,000 கோடி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வித்திட்டு இருக்கிற ஒரு ஃபியரோட இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 1 மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணுது. பாசிட்டிவ் நியூஸ் என்னென்னா ஜிடிபி 7.8% இந்தியன் சைடு வந்திருக்கு. ப்ளஸ் ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸ் அது அப்புறமா இந்தியா அதாவது பிஎம் மோடி சைனா எஸ்யூஓ சம்மிட்டில் போயிருக்காங்க. இதெல்லாம் பாசிட்டிவ் நியூஸ். சரி, நாளைக்கு மறுபடியும் எக்ஸ்பைரி அதாவது வியாழக்கிழமை டு செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் பாக்கி. ரைட்டியா? சரி, குளோபல் மார்க்கெட் பார்த்துடலாம். குளோபல் மார்க்கெட் டவுனில் தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ டோ ஜோன்ஸ் 1/4% அப்பில் இருக்குது. முடிந்தது S&P 500 1/2% டவுனு, நாஸ்டாக் 1.25% டவுனு, யூரோப் மார்க்கெட் 1/4% டவுனு, சிஎஸ்சி இட்டாலி 3/4% டவுனு, டிஎக்ஸ் ஜெர்மனி 1/2% டவுனு. ஏஷியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி இப்போ நடந்துகிட்ருக்கிறது 3/4% டவுனு. அண்டு முடிந்தது சிங்கப்பூர் ஸ்ட்ரேட் டைம்ஸு 1/4% அப்பு, ஹாங்காங் ஹேங்ஸங் 1/2% அப்பு, கொரியா கோஸ்பி 3/4% டவுனு, ஜாகர்தா இந்தோனேஷியா 1.5% டவுனு, சங்கை சைனா 1/4% அப்பு. ஏடிஆரை செக் பண்ணும்போது ஹெச்டிஎஃப்சி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆச்சு. அப்புறமா ஆஃப்டர் ஹவர்ஸில் 1/2% அப்பு. ஐசிசி பேங்க்கு ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆச்சு. ஆஃப்டர் ஹவர்ஸில் 1/4% அப்பு. அதே மாதிரி விப்ரோ 1.5% டவுனு, ஆஃப்டர் ஹவர்ஸில் 1/4% அப்பு. இன்ஃபோசிஸ் 1% டவுனு, ஆஃப்டர் ஹவர்ஸில் 1/4% அப்பு. இது எல்லாமே நடந்து முடிஞ்சது. ரிலையன்ஸ் டிஆர்சி 5% டவுன் ஆகிருக்கு. இது நடந்து முடிந்தது தான். இனிமேல் என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். சரியா? சரி, இப்போது சில நியூஸ்கள் பார்த்துடலாம். யுஎஸ்ஸுடைய போஸ்டல் சர்வீசஸை நம்ம போஸ்டல் சர்வீஸ் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. சில $100 உள்ள ஐட்டம் மட்டும், அதாவது லெட்டர்ஸு சின்ன சின்ன இதுக்கு மட்டும் அலோவ் பண்ணாங்க. அதையும் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. காரணம் அங்கே கோஆப்ரேஷன் ஒழுங்காக இல்லைங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு மணி கண்ட்ரோலில். பின்னாடி இதை பற்றி நாங்கள் க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறோம், பின்னாடி நாங்கள் ரிஷ்யூம் பண்ணுவோங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது கோர்ட் இந்த டாரிஃப் எல்லாத்தையுமே ஒரு ஹோல்ட் பண்ணிவிட்டு ட்ரம்புக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அங்கே யூஎஸ் கோர்ட்டு. ஸோ அதுக்கு ட்ரம்ப் பதில் கொடுத்துருக்காரு. அதாவது அவர் கண்ட்ரி கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா டைம்ஸ் இதிலெல்லாம் வந்திருக்குது. ரைட்டா? அப்புறம் ரஷ்யா ஆப்போஸ் பண்ணியிருக்கு. இதாவது டிஸ்கிரிமினேட்டிவ் சேங்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதாவது அகெயின்ஸ்ட் பிரிக்ஸுக்கு எதிராக அமெரிக்கா இது போட்டிருக்கிறது. அவங்க டிஸ்கிரிமினேட்டிவ் சேங்ஷன்கிற வார்த்தையை ரஷ்யா யூஸ் பண்ணியிருக்குது. இது ஹிந்துவில் இந்த செய்தி வந்திருக்கு. ஓகே, அப்புறம் இந்தியா கண்டினியூ டு இம்ப்ரூவிங் டைஸ் வித் சைனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது பிஎம் மோடி சைனாவுக்கு போயிருந்த விஷயத்தில் அந்த எக்ஸையை பார்த்து பேசுனதில் சைனா கூட நல்ல உறவை நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காப்புல. சரி, அப்புறம் ஈரான் அண்ட் சைனா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் அப்படின்ட்டு இந்தியா டுடேல வந்திருக்குது. அவர் கவுமனி சொல்லியிருக்கார். சரியா? அப்புறம் ஈரான் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தைகள் 100 அடிக்கு கீழே அந்த ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறதாக சொல்லப்படுது. ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி இஸ்ரேல் முன்னாடி உள்ள காலகட்டத்தில் இந்த மாதிரி மீட்டிங்லாம் தலைவர்கள் கொல்லப்பட்ட காரணத்தை வச்சு சொல்லப்படுது. இது என்டிடிவியில் இந்த நியூஸ் வந்திருக்கு. சரி, அதே மாதிரி ஈரானில் 8 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இது இஸ்ரேலுடைய ஸ்பையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறதாக அது ஹிந்துவில் இந்த செய்தி வந்திருக்கு. சரியா? 78 பேர் இப்போ ரீசெண்டாக கொல்லப்பட்டதாக அல்ஜசீராவில் வந்திருக்கு. காசா சிட்டியில்
இது இப்படி போய்கிட்டு இருக்க. நம்ம டெக்னிக்கலாக போயிடலாம். டெக்னிக்கலாக பார்ப்போம். டெக்னிக்கலாக வந்து நிஃப்டி இப்போ எங்கே இருக்குன்னா 24,426 கிட்டத்தட்ட நல்ல ஒரு லோ பல ரெட் கேண்டில்ஸில் வந்து நின்றுருக்கு. இதில் 24,337ங்கிறது வந்து ஸ்விங்குடைய லோ, ரீசன்ட் லோ. இதுதான் கீ சப்போர்ட்டாக இருக்கும் இப்போதைக்கு. ஏன்னு சொன்னால் அது உடைக்கும் பட்சத்தில் ஃபர்தராக மார்க்கெட் மூவ் ஆகிறத யாராலையும் தவிர்க்க முடியாது. எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸையும் மார்க்கெட் எடுக்கலை. ஃப்ரைடேலையும் சரி, தேர்ஸ்டேலையும் சரி, முன்னாடி ஜிஎஸ்டி எடுக்கலை. காரணம் என்னென்னா பணத்தை வெளியே எடுத்துகிட்ருக்காங்க எஃப்ஐஸ் ப்ளஸ் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கூட எடுக்கலாம். ஏன்னா டிஐஸு 10,000 கோடிக்கு மேலே வாங்கின போதிலும் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆக முடியாமல் கீழே இறங்கிட்டு இருக்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும். ரைட்டா? இது வந்து டெக்னிக்கலாக உள்ள விஷயம். 24,337ங்கிறது ஒரு கீ சப்போர்ட்டாக இருக்கும். அங்கேருந்து பவுன்ஸ் பேக்கோ இல்லை உடைச்சிட்டு கீழே போகிறதோ நடக்கும். அன்லெஸ் நியூஸ் தான் மெயின் இது. சரி, இப்போ நமக்கு என்ன நடக்கலாங்கிறது விஷயத்துக்கு வந்துடலாம். குளோபல் மார்க்கெட் இப்போ நம்ம பார்த்தோம் நடந்து முடிந்த மார்க்கெட் தான். இருந்தாலும் டோ ஜோன்ஸ் ஒரு 0.25% அப்பில் இருக்குது. ஜப்பான் வந்து ஒரு 1.5% டவுனில் இருந்தது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது ஜப்பானுக்கு 3/4% டவுனு. சரியா? மற்றது எல்லாமே நடந்த முதல் எல்லாமே டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ குளோபல் மார்க்கெட் டவுன்லே நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி எஃப்ஐஸ் 2 மாதமாக தொடர்ந்து செல்லிங், அவங்கள டவுனில் தான் நம்ம வச்சுக்க முடியும். டெக்னிக்கலாக இப்போ தான் முன்னாடியே பேசினா வந்துக்கிட்டு கீழே வந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் டவுன் தான் நம்ம எடுத்துக்க முடியும். நியூஸு மிக்சடாக இருக்குது. அதாவது சைனா கூட இந்தியா, ரஷ்யா எல்லாமே எஸ்யூஓ சம்மிட் வந்து இது பாசிட்டிவ். அப்புறம் வந்து நெகட்டிவ், இது ட்ரம்ப்புக்கு வந்து கோர்ட் வந்து அந்த டாரிஃப் விஷயத்தை ஹோல்ட் பண்ண வச்சுருக்கிறதும் கண்டிப்பாக பாசிட்டிவ். ஜிடிபி 7.8% வந்ததும் பாசிட்டிவ். இப்போ நியூஸ் வந்து நமக்கு பாசிட்டிவ். அப்போது நியூஸ் வந்து அப்சைடு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது குளோபல் டவுனு, எஃப்ஐ டவுனு அண்டு டெக்னிக்கலாக டவுனு, நியூஸ் வந்து அப்சைடு இருக்குது. அண்டு இது வந்து ஏடிஆர் செக் பண்ணும்போது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது வந்து நடந்து முடிந்தது எல்லாமே டவுன் தான். லேட்டஸ்ட்டாக ஆஃப்டர் ஹவர்ஸில் 0.5% அப்பாக இருக்குது எஸ்டிஎஃப்சி. ஐசிசிக்கு வந்து 0.25% அப்பாக இருக்குது. அண்டு விப்ரோ 0.25% அப்பாக இருக்குது. இன்ஃபோசிஸ் 0.25% அப்பாக இருக்குது. ஸோ ஏடிஆர் வந்து நம்ம அப்சைடு தான் பார்க்க முடியும். ஸோ குளோபல் டவுனு, எஃப்ஐ டவுனு, டெக்னிக்கலாக டவுனு, நியூஸ் வந்து அப்சைடு, ஏடிஆரும் அப்சைடு. ஸோ அகெயின் கன்ஃபியூஸ் இன் த மார்க்கெட். ஸோ ரேஞ்ச் மார்க்கெட் வித் நெகட்டிவ் பயாஸ் தான் சொல்ல முடியும் நடந்துட்டு இருக்கிறத வச்சு. நெகட்டிவ் பயாஸ், ஆனால் பாசிட்டிவ் பயாஸும் இருக்குது. ஆனால் மார்க்கெட் வியாழக்கிழமையே அது வந்து சரியாக எடுத்துக்கல. ஸோ இந்த சூழ்நிலை இருக்குது. வேறு ட்ரம்ப்புடைய ஏதாவது நியூஸ் வந்து ஒவ்வொரு தடவையும் சொல்லி முடிக்கிறது தான். ட்ரம்ப்பு தான் மெயின் நியூஸு. அண்ட் எஃப்ஐஸும் மெயினான நியூஸு பார்க்கலாம் அன்றைக்கி திங்கட்கிழமை.